மதுரை வடக்கு தொகுதியின் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். மதுரை மருதுபாண்டியர் நகரிலுள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளி வாக்குச்சாவடிக்கு காலை 8 மணிக்கே வருகை தந்த அவர் தனது வாக்கினை பதிவு செய்தார். வாக்களித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் சரவணன் தொகுதியின் தேர்தல் களம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து மிகுந்த நம்பிக்கையுடன் பேசினார். திமுகவினர் எவ்வளவுதான் பணபலத்தை பயன்படுத்தினாலும் அதை மக்கள் முறியடிப்பார்கள். இந்த மதுரை வடக்கு தொகுதியில் அதிமுகவின் வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுவிட்டது. மக்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு தங்களது பேராதரவை வழங்கி வருகிறார்கள். தொகுதி முழுவதும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகிறார்கள். இந்த தேர்தல் முடிவு ஆளும் கட்சிக்கு தகுந்த பாடமாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். மதுரையின் முக்கிய தொகுதிகளில் ஒன்றாக கருதப்படும் வடக்கில் அதிமுக வேட்பாளரின் இந்த அதிரடி பேட்டி தேர்தல் களத்தில் கூடுதல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளரான டாக்டர் சரவணன் நான் என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு வந்திருக்கிறேன். காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க மக்கள் எவ்வளோ அலையலையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் அப்படின்ற ஒரு இதுதான் நம்ம கடந்த அரசியல் தேர்தலில் பார்த்துருக்குறோம். அந்த வகையில் இந்த மக்களுக்கான எதிரான இந்த திமுக தீய சக்தி திமுக விரட்டப்பட்டு சாமானிய மக்களுக்கு முதல்வராக தன்னை நிரூபித்த ஐயா எடப்பாடியார் அவர்களோட தலைமையில் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர இங்கே மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் நிகழும். மதுரை வடக்கு தொகுதியில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறும். மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி அமையும். வடக்கு தொகுதியில் டாக்டர் சரவணன் அதிமுக என்டிஏ கூட்டணி வெற்றி வேட்பாளர், எங்களுடைய புரட்சித் தலைவர் கைகாட்டப்பட்ட வேட்பாளர், எங்களுடைய மாவட்ட கழக அமைப்புச் செயலர் அண்ணன் செல்லூரார் கைகாட்டப்பட்ட வேட்பாளர். நான் மிகப்பெரிய வெற்றி பெறுவேன்.